ஹலோ கைஸ், நான் உங்கள் ஓபி தமிழ் கிங். இன்றைக்கி ஒரு சிஎஸ் பிளேயர்லாம் இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் 2 நாள் ஆச்சு நான் இன்னொரு வீடியோ போட்டு யூடியூப்பில். அதுக்கு காரணம் இருக்குது. என் ஃபோனில் ரீசார்ஜ் காலி. சாரி. ஓகே, இந்த சிஎஸில் கன்ஃபார்ம் போய் அடித்து காமிக்கிறோம். ஏன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சிஎஸ்ஸே நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறவங்களுக்காக. எப்பவும் போல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பார்த்து முடிச்சுட்டு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் லைக் போட சொல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் லைக் போடுறது கஷ்டம். ஓகே, நான் கேம்லேயே பேசுகிறேன். இது வந்து ரெக்கார்டுன்னு நான் சொல்லிக்கிறேன் முதல்லையே. ஏன்னா நான் விளையாடி முடிச்சேன்னு தான் போட முடியல. என் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர். அட பாவி, ஓசிக்கில் இன்னொருத்தர் இருக்கான். போடு இன்னும் கொஞ்சம் டேமேஜ். எங்கேருந்து டேமேஜ் வருது? உட்கார். எங்கேருந்து வச்சேன் என்ன? எவன் அடிச்சிருப்பான்? எல்லாம் தரமாக இருக்கானுங்க ப்ரோ பிளேயர்ஸு. யார் எப்படின்னே தெரில. எவ்வளோ ப்ரோ பிளேயர்ஸாக இருக்கானுங்க. என் டீம்மேட்ஸ்லாம் பார்த்தாலும் ப்ரோ பிளேயர் மாதிரி இல்லை. கொய்யால் லெவல் 70 இருக்க பிளேயரு. நான் லெவல் 51. என்னை விட 20 லெவல் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கானே. எவ்வளோ கஷ்டம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் ஆச்சு முடியும்னா டஸ்டிகள் எடுத்தாச்சு. இல்லை அடிக்கிற அடியில் ஒவ்வொருத்தர் மண்டையும் இடி மாதிரி ஒன்று மண்டையில் சொல்ல தான் முடியும். ஆயத்துப்பட்டிக்கு தான் போகிறேன். ஓகே, சைடில் ஒருத்தன் ஓடனான், அதையும் பார்த்துட்டேன். அடிக்க முடியல. மேலே ஒருத்தன் வர்றான். இவங்கேயா போகிறான்? டயரை ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டான். யாரையா நீங்கள்? ஓகே, எங்கேயும் இனிமே இல்லை. மேலே போயிருக்கானுங்க 2 பேர். அவனுங்களா என் டீமை தொத்தாலால் அடிக்க முடியாது. நான் போய் அடிக்கிறேன், என்னால் முடியும். ஓகே, டீமத் பேர் என்ன? வீடியோ என்னமோ டிஃபரெண்ட். ஓகே, அடி டீமேட் ஸ்கில்லா? ஏன் அடிச்சிருப்பான் குய்யால? என் கிலோ ஓசிக்கல் தட்டுலே இருக்காடாண்டி. நீ எவ்வளோ நல்லவன் நினச்சேன். டபிள்யூ லவர் இப்படி பண்ணுறியா? அப்புறம் அடி ஓசிக்கல் அடிக்கிறதுக்கு நானே கேட்டுனா கொடுத்துருப்பேடா. அதோ ஒருத்தன் வரான். ஓடிது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அவன் கீழே வெயிட் பண்ணுறான். அவ்வளோதான். என்னாச்சும் ரசங்கன். சூப்பரு. கொஞ்சம் நிறைய அமத் பண்ணலாம். இந்த மாதிரி வெறுப்பேத்தனை வேணுங்களாம் ப்ரோ பிளேயர்ஸாக இருந்தாலும். யார் அடிக்க வேற? உன்னேற ப்ரோ பிளேயரா? இந்த அக்கா வேற ஒன்று அக்கா இருக்குது. சரிப்பா. ஓகே, டீமேட்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மெடி ஏற்றிக்கலாம். அடப்பாவி, அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா? குட். இப்போ இந்த 2 கன் நம்ம டீம் ஆப்போனன்ட் கிட்ட நேரத்தினா இதை யூஸ் பண்ணி ஆடலாம். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் மொக்கையான இடம் தான். எல்லாமே ஓப்பன் சர்ஃபேஸ், நிறைய ஓப்பன் தான் இருக்கும். ஓபி தமிழ் கிங். பக்கத்தில் இருக்க இந்த தேர்ட் பிளேயர் தான்டா என்னது விகே லவர். இவனை மாதிரி ஒரு கெட்ட பிளேயர் இருக்கவே தான். ஓசிக்கில் எடுத்து போகிறான். MP5 சிப்பு 3ல் இருக்குது. அதே மாதிரி M4A1 சிப் 2ல் இருக்குது. இதுங்க வச்சு இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறேன். பார்க்குற எல்லோரும் ஒரே ஒரு லைக் பட்டன் அமைக்கிக்கோங்க. இல்லாட்டி வீடியோ டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, அங்கே எவனோ ஓடுனு நான் பார்த்தேன். அந்த ஊக்கம் அங்கே இருக்குது. அது பார்த்து போயிட்டே இருக்கியா? போகிறான் அதில் சார். இவ்வளோ இதை வந்துட்டான். போர்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எங்கே டேமேஜ்? ஒரே எனக்கு தப்பிச்சாச்சு. அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான். எங்கேருந்தோ ஒருத்தர் வேறு அடிக்கிறான். இந்த விகே லவருக்கு எனக்கு என்ன பேட்டிலாக இருக்குது. அதுக்கு கீழே அடிக்கிறதுல. ஓகே, இந்த அக்கா வேறு ரிவே பண்ணி வரணுமா? அக்கா போய் ஏதாவது பண்ண. நீங்களே எடுக்கிறீங்க. நல்லா ஓடுறான். தச்சியா டீமன்ஸே வெயிட் பண்ணுறான். நான் அச்சுன்னு என் கில்லா இருக்கணும். அவன் அடிக்காதரா அஸ்தான். உன்னை அடிக்காதுன்னு சொன்ன வாயை முள்ள அடிக்கிற பத்தியா? இந்த லூசுங்களை இந்த கன்று வச்சிடல. ஓகே, கன்ஃபார்ம் அடிக்கிறேன். டீம் ஃபஸ்ட்டு போகணும், இல்லைனா வேஸ்ட் ஆயிடுவேன். ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, சிப்பு 2 கன்னுமே சிப் 3ல் இருக்குது. அப்புறம் என்ன கன்று வச்சு பண்ணுங்க தெரியல. ஏன்னா அவன் இவோ தூக்கிட்டு வரானுங்க இப்போலாம். ஓல்டு பிளேயர்ஸ் எவனா இருந்தாலும் இவோ அந்த 70 லெவலில் இருக்க பிளேயரும் இவோ வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இருக்காது. ஓகே, போகலாம். ஏன் ஸ்கிரீனை மறைக்கிறீங்களே? போய் ஏறுங்க உங்கள் இஷ்டத்துக்கு. ஒருத்தன் என் கூட வரான். எவனுமே இப்போதைக்கு இல்லை.
சொல்லி வாய்மலை ஹூக்காங்க எப்போ ஐயா இங்கேயே வந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ளே போந்தானே. கிரனேட் வேஸ்ட் ஆயிடுச்சு. கிரனேட்டு அதில் ஒருத்தன். ஓ யார் அது? இப்போலாம் இந்த பொழு கிரனேட் எடுத்தேன். அதுக்குள்ளே இப்படியா வேஸ்ட் பண்ணுறேனே. ஓகே வெயிட் பண்ணலாம் எவ்வளோ வரானான்ட்டு. எவனும் வரல போ. அச்சமில்லை பாவி. இன்னொருத்தன் இவன் வச்சுருக்கான். 2 பேர் அவ்வளோதான். யார்? ஐயோ இவன் இங்கே தான் இருந்திருக்கான். ஆனால் பாவமே டீமத் கில்லா. எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சா டீமத் கில்லேருந்து அசால்ட்டா. இதா போ சாவு சேத்த பையலே. ஓகே ப்ரோ பிளேயர் ஆச்சாச்சு. இவனுங்க எல்லாம் இந்த கண்டெய்னர் பக்கத்துலலாம் இருக்கானுங்க. இவனுக்கு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். இதோ ஒருத்தன் இருக்கான். இதை வரான் பாருங்க. அடி கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே இப்போ போய் அடிக்கணும். ஏன்டா பான் ஃபயர்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணுற பார்த்து. இந்த என்னத்தை வரான். எம்பி இப்போ MP5 இல்லாமல் M4 சின்ன நான் சேர்த்துருப்பேன். ஓகே ஏறி ஒன்று வைக்க வேண்டியதான். அட பாவி. குட். ஏற்கனவே தமிழ் சொல்லி சேர்த்து தான் டக்குன்னு மெரியேத்து. இல்லை அதுக்கு டைம் இல்லை. அட பாவி க்ளோவல் லாக் வந்து போயிட்டாங்க. இது இருக்கான்னு நினைக்கிறேன். என் டீமில் நான் ஒத்தாலும் 1 vs 1 இப்போ அடிச்சேன். ஏசு போர்டு இப்போ அடிக்கணும். இந்த ஊக்காங்க. ஐயோ க்ளோவால் இல்லை. என்ன இவன் அழுத்துறான். சாவுடா. அவ்வளோதான். ஏஸ் டான் 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 டான். முஞ்சா வாங்குறாடி. ஒத்தைக்கு வாங்குறாடி. ஓகே இப்போ இந்த மேட்ச் அடிச்சிடணும். இதோ வரேம்மா. ஐயோ சாரி கைஸ் 1 minute நான் போயிட்டு வந்துடலாம் இருக்கேன். இல்லை கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவசரம் இருக்குது. இதை டக்குன்னு வரேன். இதை வந்தாச்சு. ஏதோ இருங்க. லாக் ஆயிடுச்சு. ஜாஸ்டிக் மூவ் ஆகு. இப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தா என்னால் ப்ளே பண்ண முடியாது. இதோ வந்துட்டான் ஒருத்தன். இன்னொருத்தன் சாவுடா. அச்சாச்சு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணல. கில்லை விடு. இப்போ வரைக்கும் எனிமி இங்கே இருக்கான். அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம். ஐயோ எவ்வளோ டேமேஜ். இது ஒன்று செவத்துலேயே படுது. சரி தரையில் படிக்கத்துலேயே படுது. வாடா டே. ஐயா HP ஏற்ற மறந்துட்டேனே. நான் நாக்காயிட்டேன். என் கில்லகனா கன்ஃபார்ம் பண்ணுவான். ஐயோ ஏயா இவன் அச்சிடுறா டேய். பார்த்து அச்சிடுறான் அவனை. இப்போ க்ளோவல். ஐயோ அறிவாக இருக்கானே. ஆல்ரவுண்டர். இவர் தான் அந்த PC பிளேயரா. 70 லெவலில் இருக்கான். இவனை அடிக்கணும். அச்சு அமௌண்ட் பண்ணும். அதான் இப்போ நம்ம எய்ம். ஓகே என்ன கண்டிருக்கான்னு பார்த்தா P90 இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் P90 வரும். அதனால் P90 எடுத்துக்கலாம். M4 ஒன்று வேஸ்ட்டு. ஓகே ஏறி அடிக்கணும். இப்போ ஒன்றுங்களேன் எல்லாம் லாங் ரேஞ்சின் இடம். இந்த இடம் ரொம்ப லாங்கான இடம். இந்த இடத்துல P90 கொஞ்சம் நவருக்கு ஆகும். ஓகே 4 பேரில் எல்லாருக்கும் சிப்பு கன்று இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட லூத் எடுத்துருப்பானுங்க. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நெக்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சிட்டானுங்கன்னா 3க்கு 3 இருக்க ரவுண்டு ஜெயிக்கிறது கஷ்டம் ரொம்ப. இப்போவே இவனுங்களை சாவடிச்சிடணும். இல்லாட்டி எங்களுக்கு கொஞ்சம் பேட்டில் கஷ்டமாக இருக்கும். இன்க்ளூடிங் என் டீமில் ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கா என்னை விட. ஆனால் அவனே அடிக்காமல் இருக்கான். எங்கேருந்து எப்போ கில் அடிப்பான்னு தெரியாது. அப்புறம் எப்படி அடிக்கிறான்னு தெரியாது. 4 பேருமே அதான் அந்த மனையில் தான் இருக்கானுங்க. சரி ஒருத்தன் அந்த பக்கம் ஒன்றா நீ இந்த பக்கம் போகலாம். டேய் எங்கடா இருக்கீங்க எப்பா டீமேட்ஸ்? எல்லாம் ஏறுறானுங்க. அவனுக்கு கவராக ஏறுறான் கரெக்டாக. நான் மட்டும்தான் சொல்லவா சுற்றுறேன். இதோ ஒருத்தன் ஐயோ அடிக்கிறான். 2 பேர் இருக்கானுங்க. கேன்சல் பண்ணிட்டு அவனும் ஒரியானு. ஓகே மேலே ஏறுத்தான் இவன். அதுக்குள்ளே ஆப்பனத்தில் 2 பேர்னாக்கா. அட பாவமே. கஷ்டம்தான். மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஆப்பனன் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். நான் கில் அடிக்கிறது கஷ்டம். அதுக்குள்ளே இன்னொருத்தன். ஐயோ இவன் தான் இருக்கான் அடி. அவ்வளோதான். போயா போடு.